அன்பர்களே, ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உறவு ஒன்று இருந்தால் பிரிவு என்பதும் இருக்கும். இந்த உறவும் பிரிவும் என்ற அனுபவத்தினாலே நாம் எல்லோருமே வழிநடத்தப்படுகின்றோம். உதாரணமாக எனக்கு தெரிந்த ஒரு தாய், அவர் பள்ளியிலே கற்பிப்பதினாலே காலையில் அவருடைய குழந்தையை தன்னுடைய தாயிடம் ஒப்படைத்துவிட்டு செல்லுவார். மாலையில் அவர் வரும் வரையும் அந்த குழந்தை தாயினுடைய தாயோடு, அம்மம்மாவோடு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும். ஒவ்வொரு முறையும் இந்த தாய் இந்த குழந்தையை விட்டு போகின்ற பொழுது இந்த குழந்தையும் தாயும் பிரிவு என்கின்ற உணர்வு அலைகளினாலே மிகவே பாதிக்கப்படுகின்றார்கள். அதனால் சில வேளைகளிலே இந்த தாய் அந்த குழந்தையை தன்னுடைய தாயோடு விட்டு அந்த குழந்தைக்கு தெரியாமலே அவர் மறைவாக அந்த வீட்டை விட்டு போவதும், பின்பு அந்த குழந்தை அவர் திரும்பி வருகின்ற பொழுது அந்த குழந்தையை மிக அன்பாக வரவேற்று தோளில் போட்டு விளையாடி சிரித்து மகிழ்ந்து அந்த பிரிவை ஓரளவு நிவர்த்தி செய்கின்றார். ஆனால் இந்த குழந்தை சில வேளைகளிலே தாயினுடைய பிரிவை அந்த வேளையிலே அறியாமல் இருந்தாலும் தொடர்ச்சியாக அந்த நாள் பூராக அது ஒரு சினந்து கொண்டு, அழுது கொண்டு, முணங்கி கொண்டு அந்த பிரிவை எப்படி விளங்கப்படுத்த முடியாத தன்னுடைய சொற்களால், தன்னுடைய செயலினாலே அது தெரிந்து விளங்கப்படுத்த முடியாத நிலையிலே அது எப்பொழுதுமே ஒரு அழுகின்ற, எரிச்சல் ஊட்டப்பட்ட ஒரு பிள்ளை போன்று சில வேளைகளிலே இருக்கலாம். இந்த பிரிவு ஒரு தவிர்க்க முடியாதது. அதனாலே இந்த பிரிவு ஒரு நிரந்தரமான பிரிவும் அல்ல. அவர்கள் வேலைக்கு போக வேண்டும் என்பதனாலே தன்னுடைய குழந்தையை அதுவும் பாதுகாப்பாக தன்னுடைய தாயோடு விட்டு செல்லுகின்ற இந்த தாயும் இந்த குழந்தையினுடைய கவலையிலே அவளும் பாதிக்கப்படுகின்றார். இந்த குழந்தை நித்திர கொள்ளுகின்றாரா, படுத்தாரா, எழும்பினாரா, அழுகிறாரா, அழாமல் இருக்கின்றாரா, எவ்வளவு தூரம் இந்த தாய் சில வேளைகளிலே அந்த குழந்தையை தேற்ற முடியுமோ அதிலும் அந்த தாய்க்கு அதற்கு மிஞ்சி அந்த குழந்தையை மகிழ்வாக வைத்திருக்க, திருப்தியாக வைத்திருக்க முடியாத நிலைகளும் ஏற்படுவதுண்டு. இது எதை காட்டுகின்றதென்றால், மனித உறவிலே பிரிவுகள் நிரந்தரமாக, தற்காலிகமாக இருக்கலாம், நிரந்தரமாக இருக்கலாம், அல்லது அது ஒரு பாசிட்டிவாக, அதாவது அந்த பிரிவு என்பது ஒரு நல்ல நிலைக்காக, நல்ல வேலைக்காக, நல்ல விடயத்திற்காக பிரிவதும், அல்லது கசப்பான உணர்வுகளோடு, கோப உணர்வுகளோடு இனிமேல் வாழ முடியாது என்று பிரிந்து செல்வதும் என்று இரண்டு வகையாக நாங்கள் பார்க்கலாம். இந்த பிரிவிலே தற்காலிகமாக காலையில் போய் மாலை வருகின்றது, அல்லது ஒரு மனத்தியாளத்திற்கு வெளியே சென்று வருவது என்கின்ற ஒரு தற்காலிக வேலையின் நிமித்தம், நன்மையின் நிமித்தம், அல்லது வெளிநாடுகளிலே வேலை வாய்ப்புக்காக, அல்லது பல தூர தேசங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக இப்படி செல்லுகின்றவர்களும் தங்களுடைய அன்பர்களை, நண்பர்களை, பிள்ளைகளை, உறவுகளை பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிற்கு தள்ளப்படுகின்றார்கள். இந்த பிரிவை ஈடு செய்வதற்காக அல்லது நிவர்த்தி செய்வதற்காக இவர்கள் இருவரும் தங்களை ஓரளவு அவர்கள் சாந்தப்படுத்துவதற்காக அந்த பிரிவினால் அவர்களுடைய மனதிலே எழுகின்ற குழப்பங்கள், நெருக்கடிகள், கலக்கம், இப்படிப்பட்ட எதிர்மறையான உணர்வலைகளை அவர்கள் மேற்கொள்வதற்கு ஒரு விதத்திலே அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று படிப்படியாக அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இன்னும் ஒரு புறம் அவர்கள்
இவற்றினாலே தாக்கப்பட்டு அவர்களுடைய அந்த உறவில் பல விரிசல்கள் ஏற்படலாம், அல்லது அவர்களுக்கு மறைமுகமாக அல்லது தெரிந்தும் கூட அதிலே இருந்து அந்த பிரிவினால் ஏற்படுகின்ற தாக்கங்களிலே இருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு பல வழிகளை முயற்சிக்கலாம், அல்லது அவர்கள் அதனாலே தாக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். இன்னுமொரு வழியிலே இந்த பிரிவு என்பது குறிப்பாக ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையிடம் இருந்து நீண்ட காலத்திற்கு பிரிவதும், அல்லது அவர்கள் நிரந்தரமாக தேவையில்லை என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டு பிரிந்து விடுவதும், குறிப்பாக வளர்ந்தோர் மத்தியிலே சகோதர சகோதரிகள் உறவுகள் என்ற அந்த உறவிலே பிரிவுகளும், இன்னும் மேலும் கணவன் மனைவி என்று சொல்லுகின்ற அல்லது தாய் பிள்ளை என்று வளர்ந்தோர்கள் மத்தியிலே கோபத்தினாலே, வெறுப்பினாலே, அல்லது ஏமாற்றத்தினாலே, அல்லது பிரிவதை விட வேறு வழி இல்லை என்று சொல்லி பிரிந்து வாழ்வது நல்ல நோக்கத்திற்காக இருக்கலாம், அல்லது பழி வாங்குகின்ற ஒரு எதிர்மறையான நோக்கத்திற்காக இருக்கலாம். இப்படி இந்த பிரிவுகள் ஒருவருடைய மனதிலே ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள், இந்த பிரிவுகளிலே இருந்து, பிரிவினால் ஏற்படுகின்ற தாக்கங்களிலே இருந்து, உள்ள அலைச்சல்களிலே இருந்து, கலக்க உணர்வுகளிலே இருந்து, குழம்பிய நிலைகளிலே இருந்து விடுதலை பெறுவதற்கு பலர் முயற்சிப்பார்கள். அதிலே வெற்றி காணுவார்கள், அல்லது ஓரளவு தங்களை பழக்கிக் கொள்வார்கள், குணமாக்கிக் கொள்வார்கள், அல்லது அந்த பிரிவை மீண்டும் உறவிலே அவர்கள் இணைத்துக் கொள்வதனாலே அந்த பிரிவின் வேதனைகளிலே இருந்து விடுதலை பெறுவார்கள். இப்படியான ஒரு உள ரீதியான முறையிலே இந்த உறவை, அதனுடைய பிரிவையும், அந்த பிரிவிற்காக ஏற்பட்ட காரணங்களையும், அந்த காரணங்களினால் ஏற்பட்ட காயங்களையும், அதனுடைய விளைவுகளினாலே பாதிக்கப்பட்டு துன்புற்று கொண்டிருக்கின்றவர்கள் இவர்களெல்லாம் உள ரீதியான ஒரு வழிநடத்தல் வழியாக, அல்லது ஆலோசனை வழியாக, அல்லது ஆற்றுப்படுத்தல் வழியாக தங்களுடைய அந்த பிரிவினை இருந்து, அந்த தாக்கங்களிலே இருந்து விடுதலை பெற முடியும். இங்கு நாங்கள் இந்த பாஸ்கு காலத்திலே கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் பின்பு, அதாவது மரணத்தின் பின்பும், இந்த மரணத்திற்கும் அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய விண்ணேற்பு, அதன் பின்பு கிடைக்கின்ற பெரும் கொடையாக அருளப்படுகின்ற தூய ஆவியாருடைய வருகை, இந்த இடைப்பட்ட காலத்திலே எப்படி இந்த சீடர்கள் இயேசுவினுடைய பிரிவை அனுபவித்தார்கள்? இயேசுவுக்கும் இந்த சீடர்களுக்கும் இடையிலே நெருக்கமான முறையிலே அன்பு பிணைப்பு இருந்திருக்கின்றது. அவர்கள் ஒருவர் மற்றவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். நற்செய்தி மீது அவர்கள் தளராத, அசையாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த நம்பிக்கை மிகவும் ஆழப்படுத்தப்பட, இயேசுவுக்கும் அவர்களுக்கும் இடையிலே இருந்த உறவு நிலைத்து நிற்பதற்கு அவர்கள் இந்த பிரிவு என்கின்ற பெரும் உணர்வினாலே, இந்த செயற்பாட்டினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், குழப்பமுற்றார்கள் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். இயேசுவினுடைய இறப்பு அவர்களுக்கு பெரும் இழப்பாக, துயராக, அந்த பிரிவு அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கின்றதாகவும் அவநம்பிக்கையை பிறப்பிக்கின்ற அனுபவமாகவும் இருந்தது. ஆனால் இந்த காலத்திலே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற திருத்தூதர் பணிகளிலே இருந்து நாங்கள் தியானிக்கின்ற பொழுது, இந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பிரிவினாலே ஏற்படுகின்ற அவநம்பிக்கைகளை, குழப்பங்களை, இறைவன் தங்களுடைய வாழ்க்கையிலே பயணித்தவர், அவர் மௌனமாகிவிட்டார், தூரத்துக்கு சென்று விட்டார் என்று இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு நிலையிலே பிரிவு என்கின்ற ஒரு ஆன்மீக ரீதியான, உள ரீதியான அனுபவத்தை பெறுகின்ற பொழுது அவர்கள் எப்படி அதை ஈடு செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம்.
இந்த வழியிலே கிறிஸ்து அவர்களுக்கு இறப்பதற்கு முன்னதாக சொல்லியிருக்கக்கூடிய ஏராளமான அறிவுரைகளை குறிப்பாக யோவான் நற்செய்தியாளர் மீண்டும் நினைவுபடுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இந்த சீடர்களோடு அவர் பேசுகின்ற பொழுது, நீண்ட உரையாடல்களின் பொழுது அவர்களுக்காக மன்றாடுவதன் மூலமாக, அவர்களுடைய அவநம்பிக்கைகளை தெளிவுபடுத்துவதன் மூலமாக, அவர்களுக்கு பல வாக்குறுதிகளை கொடுப்பதனூடாக அந்த சீடர்களுடைய பிரிவினால் ஏற்படக்கூடிய அந்த இழப்பை, வெற்றிடத்தை, வலியை அவர்கள் தாங்கிக் கொள்வதற்கு இயேசு சமாதானம் செய்து கொள்கின்றார். இங்கு இயேசு கூறுகின்ற ஒரு மிகவும் முக்கியமான விடயம் என்னவென்றால், உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நீங்கள் உளம் கலங்க வேண்டாம். இப்படியான வார்த்தைகளை அவர் மீண்டும் மீண்டும் சொல்லி ஒரு முக்கியமான உறுதிப்பாட்டை சொல்லுகின்றார். நான் உங்களோடு தொடர்ந்தும் இருப்பேன் என்பதற்காக உடல் ரீதியாக அவர் இந்த உலகத்திலே நடமாடிய பொழுது இருந்த அந்த நிலைப்பாட்டிலே இருந்து இன்னும் ஒரு உயர்வான வித்தியாசமான நிலைக்கு இந்த சீடர்களை அழைத்து செல்லுகின்றார். அதுதான் இந்த உயிர்ப்பின் ஆவியானவர். இந்த உயிர் தெழுந்த இயேசு அவர் இந்த உடலை விட்டு அவர் ஆவிக்குரிய தூய ஆவியாருக்குரிய தன்மையிலே இந்த சீடர்களோடு தங்குவார் என்பதை அவர்களுக்கு அனுப்ப இருந்த, அவர்கள் பெற இருந்த, அவர்கள் உள்ளத்திலே கோவில் கொள்ள இருந்த தூய ஆவியாரை துணையாளர் என்று சொல்லுகின்றார். உங்களுக்காக பரிந்து பேசுகின்றவர் என்று சொல்லுகின்றார். துணையாளர் என்ற அந்த வார்த்தையின் ஊடாக ஆண்டவருடைய இறை பிரசன்னம் ஒவ்வொரு சீடரோடும் அவருடைய உள்ளத்திலே குடில் கொள்வது என்பது, ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஆலயமாக்கிக் கொள்வது என்பது கடவுளுடைய மகத்தான கொடையாகும். இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர் மனு உரு எடுத்து மனிதர்களோடு மனிதர்களாக கலந்து அவர்களுடைய உணர்வுகளை, தேவைகளை எல்லாம் உணர்ந்து அவர்களை தூக்கி விடுகின்ற, மீட்பு வழங்குகின்ற, அவர்களுக்கு விடுதலை வழங்குகின்ற தெய்வமாக இருந்தது போல கிறிஸ்து தம்முடைய சீடர்களை விட்டு பிரிகின்றது. மரணம் அவர்களை பிரித்தது. உயிர்த்த பின்பும் அவர் காட்சிகளை கொடுத்து அந்த தரிசன வேளைகளிலே அவர் கொடுத்த வாக்குறுதிகளும், அதற்கு முன்னதாக இந்த இயேசு இறப்பதற்கு முன்னதாக, பிரிக்கப்படுவதற்கு முன்னதாக, இறப்பு சாவு அவரை சீடர்களிடம் இருந்து பிரிப்பதற்கு முன்னதாக அவர்கள் அனுபவிக்க இருந்த இழப்பு அனுபவம், துயரம், அவநம்பிக்கை, ஏமாற்றம், இவற்றின் மத்தியிலே இயேசு அவர்களை பக்குவப்படுத்துகின்றார். இங்குதான் நான் உங்களை விட்டு சென்றாலும் உங்களை நிரந்தரமாக விட்டு செல்லவில்லை, இது ஒரு தற்காலிகமாக, ஒரு நன்மைக்காக. அதாவது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை விட்டு பிரிதல் என்பது வெறுப்பினாலே, கோபத்தினாலே அல்ல, நிரந்தரமான பிரிவு அல்ல, ஒரு தற்காலிகமான விடுதலை பெறுகின்ற பிரிவு. இந்த பிள்ளையினுடைய வளர்ச்சிக்காகவும் முதிர்ச்சிக்காகவும், இந்த பிள்ளை மீது கொண்டிருக்கின்ற அன்புக்காகவும் அந்த தாய் உழைப்பதற்காக செல்லுகின்றார். இந்த வேதனைகளையெல்லாம் அவர்கள் ஒரு தற்காலிகமான வேதனையாக கொண்டு அவற்றிலே இருந்து விடுதலை பெறுவதற்காக இந்த தாய் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுவதும், அந்த பிள்ளைக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் கவனித்துக் கொள்வதும், அந்த பிள்ளையை ஒரு பாதுகாப்பான, ஒரு பராமரிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான தாயிடம் இருந்து தாயிடம் ஒப்படைத்து செல்லுவதும், மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது அந்த பிள்ளையை அரவணைத்து பிள்ளையோடு கூடிய நேரத்தை செலவு செய்து அதற்கு விருப்பமான விடயங்களை செய்து அந்த அன்பை மீண்டும் இழந்து போன அந்த பிரிவை ஈடு செய்வதனூடாக ஒரு தாய் எப்படி அதை கொண்டு செல்லுகின்றாளோ அவ்வாறு இயேசுவும் தன்னுடைய இந்த சீடர்களிடம் இருந்து பிரிவதை அவர் மிகவும் பக்குவமாக அவர்களை ஆயத்தப்படுத்தி, அவர்களுக்கு அறிவூட்டி, அவர்களுக்கு உறுதிமொழிகளை கூறி,
அவர்கள் மத்தியிலே உடனிருந்து அவர்களுக்கு புதுமைகளை ஆற்றி அவர்களுக்கு மனதுக்கு உரம் கொடுத்து நற்செய்தியை அவர்கள் மீண்டும் மீண்டும் தியானித்து அதன் வழியாக பிறக்கின்ற இந்த வாழ்வு பற்றிய உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். ஆனால் இந்த பாஸ்கா காலத்திலே நாம் சிந்திப்போம், எவ்வளவு தூரம் நாங்கள் சாதாரணமான எங்களுடைய வாழ்க்கையிலே பிரிவை நாங்கள் அனுபவித்தாலும் அதை எப்படி மேற்கொள்ளுகின்றோமோ அவ்வாறு இந்த இறைவனோடு எமக்கு இருக்கின்ற அன்புறவு, நெருக்கமான உறவு, நம்பிக்கை அது சில வேளைகளிலே சோதனைக்கு உட்படுத்தப்படலாம், தோல்வி உறலாம். இதனாலே நாங்கள் வேண்டுமென்று கடவுளிடம் இருந்து பிரிந்து செல்லாவிட்டாலும் ஒரு பிரிவு என்கின்ற இயலாமையை, தோல்வியை, இழப்பை சந்திக்கின்ற பொழுது இந்த கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த உறவு அது பாதிக்கப்படுகின்றது, அது சோர்வுறுகின்றது, அது சோதிக்கப்படுகின்றது. ஆனால் நாங்கள் இந்த ஆண்டவர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றார், பயணிக்கின்றார். இந்த ஆண்டவருடைய அன்பு உடன் இருக்கின்ற அன்பு, தேற்றுகின்ற அன்பு, துணை செய்கின்ற, உதவி செய்கின்ற அன்பு. அவரை நாங்கள் மீண்டும் மீண்டும் நம்புகின்ற பொழுது நிச்சயமாக இந்த இறைவன் கூடவே எங்களோடு பயணிப்பார். வெறுமனே ஒரு உடல் ரீதியாக அல்லது சாவுக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு மனிதனாக அல்ல, அவர் என்றும் உயிர் தெழுந்த வாழ்வு தருகின்ற, நிரந்தரமாக வாழ்வுக்குள் நுழைந்து சென்ற இந்த இயேசு உங்கள் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு நாளும், குறிப்பாக இழப்புக்களை, பிரிவை உணர்ந்து கொண்டு வேதனைப்படுகின்ற மத்தியிலெல்லாம் இந்த இயேசு உங்களோடு உடனிருந்து பயணிக்க வேண்டும் என்று ஆசித்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.